Hi friends, welcome to my channel Study with JK. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நம்ம இன்னைக்கு ஹீட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, நமக்கு ஹீட்டுனாலும் தெரியும், டெம்பரேச்சர்னாலும் தெரியும். அது ரெண்டும் ஒன்றா வித்தியாசமா பார்ப்போமா? ஓகே, temperature is related to how fast the atom or molecule move or vibrate within the substance. டெம்பரேச்சர் எதை பொறுத்து இருக்கும்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு இரும்பு இருக்குன்னா அந்த இரும்புக்குள்ளே இருக்க மாலிக்யூல்ஸ் இல்லைனா ஆட்டம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லைனா வைப்ரேட் ஆகுது அதை பொறுத்து தான் என்னது டெம்பரேச்சர் இருக்கும். இதே ஹீட்னா என்னென்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி மாலிக்யூல்ஸ், எவ்வளவு மாலிக்யூல், இது வந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடுது. டெம்பரேச்சர்னால் ஒரு இரும்பில் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதே இது ஹீட் அப்படின்னா என்னென்னா ஒரு இரும்பில் எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்குது, எவ்வளவு மாலிகூல்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்னது ஹீட். மறக்காதீங்க, இது ரெண்டுமே பேசிக். ஓகேயா? டெம்பரேச்சர் எதை மெஷர் பண்ணுவோன்னா ஒரு ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல். ஒரு நிறைய மாலிகூல்ஸ் அங்கே இருக்குது, அதோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அதோட ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் டெம்பரேச்சர்னால. இதே இது ஹீட்டுனா மொத்தம் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. சரியா? கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேன் வச்சுருக்காங்க. ஒரு பேனில் நம்ம 1 லிட்டர் தண்ணி சூடு பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம். இன்னொரு பேனில் 5 லிட்டர் தண்ணி பாயில் பண்ணுறோம். ஓகேயா? இந்த ரெண்டோட பாயிலிங் பாயிண்ட் என்ன தான் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் இதில் எது சீக்கிரமாக பாயில் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் 1 லிட்டர் இருக்குது, இதில் 5 லிட்டர் இருக்குது. கண்டிப்பாக இதுதான் என்னது பாயில் ஆகும். ஏன்னா இதில் வந்து இதை விட இது கம்மியாக இருக்கிறனால, இதில் இருக்க மாலிகூல்ஸ் எல்லாம் கொஞ்சமாக இருக்கிறனால சீக்கிரமாக வைப்ரேட் ஆகி சீக்கிரமாக மூவ் ஆகி சீக்கிரமாக என்னது அது பாயில் ஆயிரும். அதுவும் இதை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக பாயில் ஆயிரும். கரெக்டாக? சரியா? இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ டெம்பரேச்சர் இல்லைனா ஹீட் வந்து குவான்டிட்டியை பொறுத்தும் மாறும், அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? Total heat is measured by calorie, the amount of heat needed to raise 1 gram of water by 1 degree centigrade. ஹீட், மொத்தமான ஹீட்டை என்ன யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கலோரி அப்படிங்கிற ஹீட்டால் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது. பவித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் இருந்து டீ குடிச்சிட்ருக்கா. சரியா? நமக்கு எப்போவுமே தெரியும், டீ வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் சூடாக தான் நம்ம குடிப்போம். கரெக்டாக? கொஞ்சம் ஹாட்டாக தான் குடிப்போம். இது ரிவர் தண்ணி எப்படி இருக்கும்? நல்லா கூலாக இருக்கும். சரியா? இதில் இவளோட கொஷின் என்னென்னா, நான் குடிக்கிற டீயோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது, இந்த ரிவரோட குவான்டிட்டி நிறைய இருக்குது. அப்போ எந்த பொருளில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. சரி, எந்த பொருளில் ஹீட் அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக ரிவர் வாட்டரில் தான் ஹீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிவர் வாட்டர் நிறைய இருக்குது. நம்ம டீயை விட ரிவர் வாட்டர் என்னது அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக எதில் தான் என்னது ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னா ரிவர் வாட்டரில் தான் அதிகமாக இருக்கும். ஈவன் தோ அது கூலாக இருந்தாலும் அதோட ஹீட் எனர்ஜி டீயை விட அங்கே தான் என்னது அதிகமாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோ ஆஃப் ஹீட். சரி, இப்போ ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தண்ணி இருக்குது, வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து எப்போவுமே கொஞ்சமான இடத்துல இருந்து தூரமான இடத்துக்கு போகும். கரெக்டாக? இப்போ படில்னா என்னென்னா, நம்ம ரோட்லலாம் பார்த்துருப்போம், இதே மாதிரி ஒரு சின்ன குண்டு விழுந்திருக்கும், அதில் வந்து மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கும். ஓகேயா? இதுதான் படில். இந்த இதிலேருந்து ரிசர்வாயர் இருக்குது, இல்லைனா வேறு ரிவர் இருக்குது. இதில் அப்படின்னா கொஞ்சமான குவான்டிட்டியிலேருந்து, கொஞ்சமான தண்ணியிலேருந்து நிறைய இதுக்கு தான் என்னது எப்போவுமே தண்ணி போகும். சேம் அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும். கொஞ்சமான டெம்பரேச்சர் அப்படின்னா கோல்டு. இப்போ வந்து 2 குவான்டிட்டி இருக்குது, 2 பொருள் இருக்குது. அந்த ரெண்டு பொருள் இருக்குது. அதில் ஒரு பொருளோட டெம்பரேச்சர் வந்து இன்னொரு பொருளோட டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்ததுன்னா இந்த என்ன செய்யும், அது ரெண்டுமே இக்குலிபிரியம் ஆயிரும், ரெண்டுமே சேர்ந்து ஒரே மாதிரி டெம்பரேச்சராக மாறிடும்.
ஓகேயா? அது எப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்கான். பாப்போமா? இப்போ 2 பொருள் எடுத்திருக்கான். ஏ எடுத்திருக்கான், பி எடுத்திருக்கான். இதில் ஏயோட டெம்பரேச்சர் வந்து பியோட டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்குது. அதனால என்ன செய்யும்னா, இப்போ வந்து அதிகமாக இருக்குது, ரெண்டுமே தனியாக தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, இது ரெண்டையுமே சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ இதில் இருக்க டெம்பரேச்சர் வந்து இது கூட சேர்றதுக்காக ஈக்குலிபிரியம்னா ஈக்குவல் ஆகிறதுக்காக இது தன்னோட டெம்பரேச்சரை கொஞ்சம் இதுக்கு கொடுக்கும். அப்போ என்ன மாறிடும், ரெண்டுமே ஒரே மாதிரி மாறிடும். இப்போ இங்கே பாருங்கள், இதோட தெர்மாமீட்டரில் டிகிரி இவ்வளோ காட்டுது, கொஞ்சம் அதிகமாக காட்டுது, இங்கே வந்து கம்மியாக காட்டுது. இதே நம்ம சேர்த்து எப்படி ஆகுது, ரெண்டுமே ஒரே மாதிரி காட்டுது. சரி, அதான் டெம்பரேச்சர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டெம்பரேச்சர் எப்போவுமே ஹையர் டிகிரியிலேருந்து லோவர் டிகிரிக்கும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீ கப் இருக்குது. டீ வந்து சூடாக இருக்குது, வெளியில் சரௌண்டிங் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த டீ கப்புலேருந்து ஹாட் வெளியே போகுமா, வெளியிலேருந்து ஹாட் உள்ளே வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு சம்மர் ஒரு மத்தியானம் 12 மணிக்கு நம்ம வெளியில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 40 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இருக்குது. நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 37 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹீட் நம்ம பாடியிலேருந்து அங்கே வெளியே போகுமா, ஐ மீன் இன்னொரு அந்த வெளியிலேருந்து நம்ம உள்ளே வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கோல்டு, ரொம்ப தணுப்பான ஒரு நாள் 23 டிகிரி செல்சியஸ் வெளியில் இருக்குது. நம்ம உடம்போட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு 37 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹீட் வந்து எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது எல்லாமே எதை பற்றி சொல்லுதுன்னா, தெர்மல் கான்டாக்டை பற்றி சொல்லுது. தெர்மல்னா வேறு ஒன்றுமே கிடையாது. தெர்மல்னால என்னன்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். சரியா? தெர்மல் எக்விலிபிரியம் எக்ஸிஸ்ட். Two objects in thermal contact no longer affect each other temperature. ஓகே, தெர்மல் எக்விலிபிரியம் அப்படின்னா என்னென்னா, 2 பொருள் இருக்குது. அந்த ரெண்டு பொருளில் ஒரு பொருளோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, இன்னொரு பொருளோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. இருந்த போதிலும் அது ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது தன்னோட டெம்பரேச்சர் இதுக்கும் கொடுத்து ஈக்குலிபிரியம் ஆக்குறது. இதுக்கு பேர் தான் என்னது, தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகேயா? அடுத்து எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட். எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. ஒரு இரும்பு மூடி வச்ச ஒரு டின், இல்லைனா ஒரு பெயிண்ட் டப்பான்னு நினச்சிக்கோங்க. ஓகேயா? அது வந்து திறக்க முடியலை, ஒரு சின்ன பையனால் திறக்க முடியலை. உடனே வந்து அதோட அங்கிள்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். உடனே அவர் சொன்னார், நீ நல்ல ஹாட்டான வாட்டரை அதுக்கு மேலே ஊற்றுடா, அப்போ ஹாட்டான வாட்டர் அதுக்கு மேலே ஊற்று அப்படின்னு சொன்னார். அவன் என்ன செய்தான், நல்லா ஹாட்டான ஒரு ரொம்ப ஹாட் 100 டிகிரி செல்சியஸ் ஹாட்டான வாட்டர் அதில் ஊற்றிட்டு திறந்து பார்த்தா அவனால் திறக்க முடிஞ்சுது. சரியா? உடனே அங்கிள்கிட்ட கேட்டால், இது எப்படி அங்கிள் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. உடனே சொன்னார், ஹீட்டு வந்து என்ன செய்யும்னா, ஒரு பொருளை வந்து என்ன செய்யும், ஒரு இரும்பு பொருளை ஹீட் என்ன செய்யும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும். ஹீட் என்ன செய்யும், எக்ஸ்பேண்ட் அப்படின்னா அது வந்து விரிவடைய வைக்கும். தனக்கு மாலிகூல்ஸ் வந்து அப்படியே விரிஞ்சு போயிடும். இப்போ வந்து இது ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, இதுக்கு மாலிகூல்ஸ் வந்து என்ன செய்யும், ஓட ஆரம்பிக்குதுன்னா அது லூஸ் ஆகிடுச்சு. சரியா? லூஸ் ஆகிறதுனால அது வந்து ஈஸியாக நம்மளால் அதை திறந்து இது பண்ண முடியும். அதே டைம் இது நீ நல்லா கூல் பண்ணி பாரு, இதனால் திறக்கவே முடியாது. சரியா? ஏன்னா இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் பை ஹீட்டிங். ஹீட்னால ஒரு பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன், அப்படின்னா சூடாக்குறனால எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஓகேயா? இதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இரும்பு பெட்டி இருக்குது, அதில் வந்து ஒரு ஆணி வச்சு அரையணும். ஓகேயா? ஆனால் இவங்க ரொம்ப அரைஞ்சு பார்க்குறாங்க, முடியவே இல்லை. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெய்லை வந்து சூடு பண்ணிவிட்டு ஹேமர் வச்சு அடிக்கிறாங்க. அடித்ததும் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு. இது எதனால், அது சூடாக இருக்கிறனால இந்த இரும்பில் தொட்டது என்ன மாறிடும்னா, இந்த பக்கத்தில் இருக்க ஆட்டம் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், ஓட ஆரம்பிச்சது என்னது, அந்த இடம் லூஸ் ஆகிரும். ஓகேயா? லூஸ் ஆகுறதுனால அந்த நெயில் வந்து அழகாக உள்ளே போயிட்டு. ஓகேயா? அடுத்து லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். இப்போ லீனியர் அப்படின்னா என்னது,
த எக்ஸ்பேன்ஷன் இன் லென்த். ஒரு விஷயம் லென்த் நேரே நடந்ததுன்னா அது வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஒரு விஷயம் கர்வாக நடந்ததுன்னா அது என்னது? கியூபிக்கல் கர்வ் இல்லைனா சாரி வால்யூமில் நடந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க? கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஒரு அயன் ரிம் எடுக்கிறாங்க. ஒரு அயன் ரிம்னா இதுதான். இதுதான் என்னது? அயன் ரிம். நம்ம பழைய கால மாட்டு வண்டியிலலாம் இருக்கும். சரியா? இதில் ஏதோ ஒரு ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலை என்ன செய்வாங்கன்னா, இப்போ இது வந்து மாட்டு வண்டி அதில் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் என்ன செய்வாங்கன்னா சூடு பண்ணுவாங்களாம். சூடு பண்ணால் என்ன செய்யும்னா இந்த ஹோலும் அதுலேயும் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலும் கரெக்டாக சேர்ந்து அப்படியே செட் ஆயிருமா. சரியா? இது ஏன் சூடு பண்ணுறாங்கன்னா, இது சூடு பண்ணும்போது என்ன செய்யும்? நம்ம இப்போ தான் பார்த்தோம். சூடு பண்ணும்போது இதில் இருக்க ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் நல்லா டைட் சூடாக இப்போ இது கோல்டாக இருக்குன்னா அதில் இருக்க ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால தான் அதை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலை. இப்போ ஹீட் பண்ணோன்னு என்ன செய்யும்? அதில் இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சது என்ன செய்யும்? அது லூஸ் ஆயிரும். அப்போ லூஸ் ஆகும்போது இன்னொரு பொருளை அதுக்குள்ளே கரெக்டாக ஏற்றிட முடியும். ஓகேயா? இதுதான் என்னதுன்னா இதுதான் என்ன சொல்லுவாங்க? இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்த்தோன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னது ஃப்ளோ ஆஃப் ஹீட் பற்றி பார்த்தோம். தென் தெர்மல் எக்விலிபிரியம், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் சாலிட், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.